கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, HCL வந்து வாக்-இன் ட்ரைவ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வாக்-இன் ட்ரைவ் வந்து யார் யாருக்கெல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் இந்த வாக்-இன் ட்ரைவ் போய் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 1-to-1 மென்டர்ஷிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் இந்த வாக்-இன் ட்ரைவ் போய் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரெஸ்யூம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணணும் இல்லையா? அந்த ரெஸ்யூம்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட ரெஸ்யூம்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் அந்த 1-to-1 மென்டர்ஷிப்க்கான லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சால்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ HCL டெக்னாலஜிஸில் ஸோ யாருக்கு வந்து வாக்-இன் ட்ரைவ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, SAP ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 0 to 1 years எக்ஸ்பீரியன்ஸ், சென்னை லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இதில் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். தென் அதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, HCL டெக்னாலஜிஸில் மெகா வாக்-இன் ட்ரைவ் ஃபார் SAP சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல்ஸ் இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு 2022, 2023, 2024, 2025 பேட்ச் பாஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்த கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, only for 2022, 2023, 2024, 2025 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இதில் வந்து மினிமம் 60% மஸ்ட் ஃபார் த 10th, 12th UG and PG அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாக்-இன் ட்ரைவ் வந்து என்னைக்கு வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 20th செப்டம்பர், இன்றைக்கி என்ன 18th. ஸோ கம்மிங் சாட்டர்டே வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. சாட்டர்டே பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ராவலை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. டைமிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 9:30 AM to 3:30 PM வரைக்கும் மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு பிஃபோர் ஒரு 1 hour முன்னாடி இருக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஓகே, இப்போ யாரெல்லாம் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஜாபோட டைட்டில் பார்த்தீங்கன்னா, SAP ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக SAPனா என்ன, ஸோ SAP வந்து எப்படி சர்டிஃபிகேஷன் பண்ணுறது, இந்த 2 daysல வந்து கண்டிப்பாக இதில் வந்து மஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, SAP சர்டிஃபை பண்ணியிருக்கணும், சர்டிஃபிகேஷன் ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ நான் 2 daysல எப்படி ப்ரோ SAPை பற்றி தெரிஞ்சுக்கிறது, SAPோட சர்டிஃபிகேஷன் எப்படி 2 daysல நான் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் என்ரோல் பண்ணி அதை பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சால்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. ஸோ கம்மிங் 20th பார்த்தீங்கன்னா, கம்மிங் சாட்டர்டே வாக்-இன் ட்ரைவ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து 1-to-1 சால்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 20th டைம் அண்ட் வென்யூ பார்த்தீங்கன்னா 20th செப்டம்பர் 9:30 AM to 3:30 PM வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு HCL டெக்னாலஜிஸ் நியூ கஃபே 2nd floor, ஸோ நம்பர் 38, 602/7/3 மேடவாக்கம் ரோடு, எல்காட்சஸ், சோழிங்கநல்லூர், சென்னை கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம், டைட்டில் பார்த்தோம். ஸோ இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கிளைண்ட்டோட பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி SAP நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று. தென் அதுக்கப்புறம் அவங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்டாக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட்டு. தென் அதுக்கப்புறம் டெஸ்ட் கேசஸ் இருக்கு இல்லையா, அந்த டெஸ்ட் கேசஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட் கேசஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸோ நீங்கள் வந்து டெஸ்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட்டு. தென் அதுக்கப்புறம் அவங்களோட ரூட் காஸ் அந்த ப்ராஜெக்ட்டோட ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணி, ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்த ரூட் காஸை ஐடென்டிஃபை பண்ணி, ஸோ அதுலேருந்து ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஃபோர்த் பாயிண்ட். தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ட்ரைனிங் டாக்குமெண்ட் உங்களுக்கு வந்து அங்கே அந்த ட்ரைனிங் டாக்குமெண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸோ கோ த்ரூ பண்ணி அதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஃபிஃப்த் பாயிண்ட். ஸோ 5 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. SAP ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட், கோர் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் கண்டிப்பாக தேவை, இல்லைனா அதுக்கப்புறம் MBA வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போஜர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெஸ்பெக்டிவ் டொமைன் வித் ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஷுட் பி SAP குளோபல் சர்டிஃபைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்ககிட்ட SAPோட குளோபல் சர்டிஃபை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குட் ஓவரால் பிஸ்னஸ் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் இன் ரெஸ்பெக்டிவ் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ், குட் ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில், மஸ்ட் ஹேவ் த பாசிட்டிவ் and proactive attitude to the good team player, must be flexible, work in a shift depending upon the customer preference and project needs அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் ப்ராசஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு ரிட்டன் அண்ட் ஓரல் கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் பீப்புளாகவும் ப்ரோஆக்டிவ் பீப்புளாகவும் டீமில் வந்து ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வந்து உங்கள் ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமர்ஸோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ராஜெக்ட் நீடுக்கு ஏற்ற மாதிரி ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நமக்கு வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் பிரிங் யுவர் வேலிட் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் லைக் ஆதார் கார்டு, அந்த மாதிரி கண்டிப்பான ஆதார் கார்டு இதெல்லாம் கொண்டு கவர்மெண்ட் ப்ரூஃப்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காப்பி ஆஃப் த அப்டேட்டட் ரெஸ்யூம். ஸோ ரெஸ்யூம் வந்து கண்டிப்பாக
அப்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபோட்டோ அண்ட் எஸ்ஏபி குளோபல் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டோன்ட் கேரி எனி லேப்டாப் பென்ட்ரைவ் அதர் ஸ்டோரேஜ் டிவைசஸ் இந்த ஆஃபீஸ் ப்ரெமிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லேப்டாப் எதுவும் எடுத்துகிட்டு வராதிங்க, பென்ட்ரைவ் எதுவும் எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அப்டேட் ரெஸ்யூம், ஃபோட்டோ, எஸ்ஏபியோட குளோபல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஐடி வந்து ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த எஸ்ஏபி குளோபல் சர்டிஃபிகேஷன் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஒன் சார்ஜ் என்னைக்கு புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி இந்த வாக் இன் ரிவ்யூ வந்து ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நான் போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு இம்பாக்டாக இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷனும் பண்ணுங்கள். ஸோ பிகாஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். தென் அதுக்கு முன்னாடி நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஜாபில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, வாக் இன் ரிவ்யூ வந்து அட்டன் பண்ண போகிறீங்க, ஸோ உங்களுக்கு கிளாரிட்டியான ஐடியாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ உங்களோட ஒரு 1-to-1 மென்டர்ஷிப் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சார்ஜ் என்னைக்கே புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த வாக் இன் ட்ரைவ் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து எப்படி போய் பிரதர் அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி போகிறது, ஸோ ஐ மீன் ட்ராவல் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், அக்கமெண்டேஷன் எப்படி, அதெல்லாமே பிளான் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஜாப் இந்த சுச்சுவேஷனில் இருக்க இதில் ஜாப் கிடைக்காதுன்னா ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இம்பாக்டாக இருக்குங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.